தமிழக அரசியல் களத்தில் இன்று நிகழ்ந்த மிகப்பெரிய அரசியல் நகர்வு பற்றி தான் பார்க்கப் போகிறோம். மூத்த அரசியல் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தளபதி விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன். ஆம், இன்று டிசம்பர் 5, 2025 நாஞ்சில் சம்பத் அவர்கள் கட்சித் தலைவர் விஜய்யை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்து தன்னை டிவிகேவின் உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு முக்கிய ஆளுமை புதிய கட்சியில் இணைவது அக்கட்சியின் அரசியல் பயணத்தில் ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இனிமேல் நாஞ்சில் சம்பத்தின் அனல் பறக்கும் பேச்சுக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேடைகளில் ஒலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாஞ்சில் சம்பத் என்பவர் யார்? இவர் சாதாரண நபர் அல்ல. அண்ணாவின் பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்தவர். மதிமுகவில் வைகோவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக நீண்ட காலம் இருந்தவர். பின்னாளில் அதிமுகவில் இணைந்து கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக பணியாற்றியவர். இவரின் அரசியல் பயணத்தில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் உண்டு. இருந்தபோதும் இவருடைய ஆழமான திராவிட பேச்சும் அடுக்குமொழி நடையும் தமிழக மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்தவை. பல கட்சிகளில் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. ஒரு புதிய கட்சிக்கு மிக முக்கிய தேவை நம்பகமான அனுபவம் வாய்ந்த ஆளுமைகள். வெறும் நடிகர் செல்வாக்கு மட்டும் போதாது. அந்த வகையில் நாஞ்சில் சம்பத் இணைவது டிவிகேவுக்கு 2 வகையில் பலம் சேர்க்கிறது. 1. அனுபவமும் பேச்சாற்றலும். அவரது கொள்கை விளக்க பேச்சுக்கள் கிராமப்புறங்களில் உள்ள திராவிட கொள்கை கொண்ட வாக்காளர்களை ஈர்க்கும். 2. அரசியல் அங்கீகாரம். ஒரு மூத்த அரசியல்வாதி புதிய கட்சியில் இணைவது அக்கட்சிக்கு ஒரு சட்டபூர்வமான அரசியல் நம்பகத்தன்மையை பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி வழங்குகிறது. திராவிட கட்சிகளின் அரசியலை அறிந்த நாஞ்சில் சம்பத் இளம் தலைவரான விஜயுடன் இணைந்திருப்பதால் தமிழக அரசியல் களம் நிச்சயம் சூடுபிடிக்கும். வரவிருக்கும் தேர்தல்களில் இதன் எதிரொலியை நாம் பார்க்கலாம். இந்த இணைப்பு குறித்து உங்கள் தனிப்பட்ட கருத்து என்ன? நாஞ்சில் சம்பத்தின் வருகை டிவிகேவின் வெற்றியை உறுதிப்படுத்துமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.